அதாவது நம்ம டீச்சிங் ஃபீல்டில் முதலாவது ஃபுல் டைமாக ட்ரெயின் பண்ணி முதலாவது எக்ஸாம் சிக் பண்ண போகிறவங்க தான். அதாவது முக்கியமாக சொல்ல போனால் நான் 4 மாதம் முதலாவது நம்ம பாரதால் விஜி வந்து முதலாவது காசு போக இல்லைன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும். நான் டெஸ்ட்டு பேர் போர்டு விளாட பொறுத்த போல உங்கள் முகத்தை பார்த்து நான் முடிவு பண்ணேன். கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒரு சி கூட வராது அப்படி நான் லிஸ்ட் அப்படியே சொன்னேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அவ்வளோ விஷயத்தை நான் ஸ்பீடாக படிப்பிச்சேன். அது கிளாஸ் நல்லா தெரியும். அவ்வளோ விஷயம் ஸ்பீடாக படிப்பிச்சேன் கேட்டால் பேப்பர் பேஸ் பண்ணாமல் நம்மளால் எக்ஸாம் சிக் பண்ண முடியாது, எவ்வளோ ரிசல்ட் போட முடியாது. எவ்வளோ ஸ்பீடாக போகணுமோ அவ்வளோ ஸ்பீடாக போனால் நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் போதவே போதாலும் தான் இருக்குது. அதனால எவ்வளோ பேசிக்காக போகணுமோ அவ்வளோ பேசிக்காக படிப்பிச்சு ஃபுல்லாக பார்த்து டிஸ்கஸ் பண்ணி என்னால் எந்த மெத்தடில் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வேலை படுத்தினா அவங்களுக்கு தெரியும். நான் நம்புறேன் அவ்வளோ பேர்த்துக்கும் கண்டிப்பாக டபிள்யூ வராது. கண்டிப்பாக நான் கிளாஸ் சொன்னேன் டபிள்யூ வரத்துக்கு வாய்ப்பு வரும் அவ்வளோ பேர்த்துக்குமே. நான் கேட்டால் அவ்வளோ விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு மைண்டில் இருக்கும் அவ்வளோ பேருக்கு பேப்பர் தான் வரப்போகுது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோ பேருக்கு டபிள்யூ வர வாய்ப்பு இல்லை. பாய்ஸ் தான் சொல்கிறேன், பாய்ஸ்லேயும் டபிள்யூ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு தெரியும் பார்ட் 1 இப்படி செய்யணும், பார்ட் 2 இப்படி செய்யணும். பாய்ஸில் ஒரு பிரச்சனை வச்சு ரீடிங் தெரியாது அப்படின்னாங்க. அவங்களுக்கு டிக்ஸ் சொல்லி கொடுத்தேன், ரீடிங் இல்லாமல் பேப்பர் எப்படி செய்யுது அப்படி. அதே மாதிரி பார்ட் 2க்கு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. செஸ் 9 வழங்கப்படுத்தினேன், வாசிக்காமல் எப்படி செய்யுது. நமக்கு ரீட் பண்ண தேவையில்லை பேராகிராஃப் செய்கிறதுக்கு. ஃபுல்லாகவே டிக்ஸை வச்சு நம்ம பேப்பரில் செஞ்சு ஃபுல்லாக டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ரிசால்ட் போடலாம். அதே மாதிரி அவ்வளோ பாடத்தில் நல்ல ரிசால்ட் எடுப்பீங்கன்னு நம்பி உங்களோட வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.